அவனுக்கு வேலை கொடுத்த ஆடுதுறக்காரனே நான் தாமா. எங்கம்மா போயிட்டு வந்தாலே அதன்னையா பேரு கெத்து. ஆர்டிஸ்ட் பூமலை இல்லம்மா. வேலையா ஆடுதுற வரைக்கும் போயிருக்காரு. ஜார்க்கண்ட் பக்கம் போகாம நம்ம கடலூர் மாவட்டம் பக்கம் வந்து தேடி இருந்தா இன்னைக்கு மகேந்திர சிங் தோனின்னு ஒருத்தர் இருந்து நம்ம ஊர்ல பூமால அண்ணன் கெத்து மாதிரி அவன் ஊர்ல அவன் கெத்தா இருப்பான். நம்மால் வந்து இருக்க மாட்டாரு. அந்த இடத்துல நம்ம கெத்துனா இருந்திருப்பாரு. பிளேயரு இவன் திறமையை நம்பி எந்த டீம் கூப்பிடுதோ அந்த டீமுக்கு விளையாடுவாப்ல. அண்ணி உனக்கு இவனை தெரியுமா? காதல் பெருசா போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பத்தி பேசிட்டா. அதெல்லாம் படிக்கும்போது ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்து சிஸ்டர் வந்துச்சுன்னு அழுதுட்டு போனானு. அவன் தாண்டி இது. கிரிக்கெட்டை விட நீங்க என்ன ஆளுங்கன்னு சொல்லவே இல்ல. அவன் நம்ம ஆளுப்பா. எப்படி பிடிக்காம போகும்? உனக்கு அவனை பிடிக்கணும் உன்னோட வச்சுக்க. என் கூட ஓவரில் விக்கெட் எடுத்துருவேன், எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன். சிலர மாதிரி இன்னைக்கு சேர்த்து பேசுறதெல்லாம் வச்சுக்காது. இப்படி அடிச்சாரு அப்படி அடிச்சாருன்னு சொல்றேல்ல, என்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பார்த்திருக்கியா? நான்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன். ஒரே உங்களடா நாங்க 20 வருஷமா நாங்க கெத்து. மேட்சுக்கு போகும்போது அந்த அண்ணன் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாப்லன்னு தோணுது. ஆரம்பிச்சிட்டேன். ஓய்வோக்காக என்னை விட்டு கொடுத்துட்டல. ஊருக்கு நல்லவனா இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணிட்டோம், நம்ம பண்ண மாட்டோமா பிரச்சனை? அடித்தடி ஒண்ணு மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு. அதையும் வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டாங்க. முதல்ல மேட்ச்ல அவனை ஓட ஒண்ணும். ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. சரி விட்னா, உன் மேலேயும் தப்பு என்ன இல்லடா மாமனாரு. இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுப்போம். பைத்தியம், அந்த ஆள் உனக்கு